எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நம்முடைய யூடியூப் சேனலில் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு தெரிந்த அரசியலை பற்றி பேசி பதிவு போட்டுருக்கிறோம். நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு. அவருடைய கருத்தை பதிவு பண்ணார். அதாவதுங்க, எங்களுடைய யூடியூப் சேனலில் யார் விஜய் பிடிச்சவங்களா இருங்க, பிடிக்காதவங்களா இருங்க, யார் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த கருத்துக்களை அத்தனைக்குமே நான் தலைவனுங்கிறேன். நிஜமாகவே அது இந்த கருத்துக்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் கருத்து பதிவு பண்ணுங்கள். திமுக ஸ்டாலின் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவார், விஜய் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருந்தாங்க. நண்பா, உங்களுக்கு சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்னா, பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ரவுடி மாதிரி இறங்கி ரோட்டில் அடிக்கிறாரு, ரோட்டில் சண்டை போடுறாரு. அதை கண்டித்து ஒரு திமுக தலைமையோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ வேறு பெரிய பெரிய அமைச்சர்கள், நான் அந்த ரொம்ப வருஷம் நாங்கள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களாம் ஒரு அவங்கள கண்டித்து வார்த்தை ஒரு அறிக்கை விடலை. அவங்க மேலே அவங்க மேலே ஒரு ஏதாச்சும் ஒரு குற்றத்தாக்கல் பதிவு பண்ணலை, எஃப்ஐஆர் போடலை. இதுக்கு நடு ரோட்டில் நடந்த சம்பவத்தை மூடி மறைக்குது. காவல்துறை எஃப்ஐஆர் போட பயப்படுது. காவல்துறையை எஃப்ஐஆர் போட விடாமல் தடுக்கக்கூடிய அந்த சக்தி யார்? அப்போ திமுகவை சார்ந்தவங்கள் இல்லாமல் வேற யார் தடுப்பா? ஆளுங்கட்சியும் ஆட்சியும் அதிகாரமும் யார் கையில் மக்களே இருக்குது? அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள்? ஒரு பத்திரிக்கை, ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நியூஸ் தமிழ் சேனல், ஒரு பத்திரிக்கையில் ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா, இவங்களை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மக்கள் எப்படி ஒரு பிரச்சனை வெளியில் சொல்ல முடியும்? அப்போ வெளியில் சொன்னால் இதே மாதிரி தான் அராஜகம் பண்ணுவீங்களா? அப்போ விஜய் அவர்கள் திருக்குறள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மக்களை தப்பு இருக்குது? ஆட்சியும் அதிகாரமும் மாற்றக்கூடிய சக்தி மக்கள் சக்தி. நான் சொல்கிறத மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழக மக்கள் திமுகவிற்கு மிகப்பெரிய பாடத்தை பூட்ட போகிறாங்க. திமுக ஃபஸ்ட்டு 5 வருஷம் தாங்க ஆட்சி ஆண்டிருக்காங்க. அடுத்த 5 வருஷம் ஆட்சி ஆள முடியாது. மக்கள் விட மாட்டாங்க. மக்களை நிம்மதியாக இருக்க விட்டால் தானே ஆட்சி ஆள சொல்லி விடுவாங்க. ஆனால் திமுக என்னென்ன வேலைகள் பண்ணுதுங்கிறது தமிழக மக்கள் உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. 2026 2011 மாதிரி திமுக தூக்கி எறிய போகிறாங்க.